ஐபிஎல் பஞ்சாப் அணிக்காக 3 கோடி ரூபாய் தொகைக்கு சேலத்தை சேர்ந்த வீரர் நடராஜன் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். ஏழ்மை நிலையில் இருந்தாலும் விளையாட்டில் சாதிக்க தடையில்லை என்பதற்கு சிறந்த முன் உதாரணமாக திகழும் நடராஜனின் கிரிக்கெட் பயணம் குறித்து பேசுவதற்காக அவரது இல்லத்தில் நமது செய்தியாளர் ரியாஸ் நேரலையில் இணைந்துள்ளார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். ரியாஸ், ஐபிஎல் பஞ்சாப் அணிக்காக ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது பற்றி கிரிக்கெட் வீரர் நடராஜன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கும் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் அனிதா. அதாவது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னப்பம்பட்டியைச் சேர்ந்த மிக சிறிய கிராமத்தைச் சேர்ந்த மாணவனான நட்ராஜ் தற்போது ஐபிஎல் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக சொல்ல போனால் சேலம் மாவட்டத்தில் தற்போது விளையாட்டுத்துறையில் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள் தொடர்ந்து சாதனை பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முன்பாக அதாவது ஓம்லூர் தீவட்டிப்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன் ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் சாதனை. இதனை தொடர்ந்து தற்போது மற்றொரு மாணவனாக சின்னப்பம்பட்டியைச் சேர்ந்த நடராஜன் தற்போது ஐபிஎல் போட்டியில் 3 கோடி ரூபாய்க்கு இளம் எடுத்துள்ளார்கள். தொடர்ந்து ஏழை நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நடராஜன் ஒரு குடும்பத்தை பற்றி உங்கள் வீட்டில் நான் இப்போ இருக்கேன். இப்போ நடராஜ் என்னோட இணைச்சிக்க அவர்கிட்ட பேசலாம். தம்பி வணக்கம். நியூஸ் 7 தமிழ் சார்பாக உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக இந்த அளவு கிராமத்திலேருந்து தற்போது ஐபிஎல் போட்டி தேர்வாயிருக்கீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதை எப்படி, எந்த சிரமங்கள் சந்திச்சு வந்தீங்க நீங்கள்? இங்கே பார்த்தீங்களா, கிராமத்தில் அவ்வளோ வசதி வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. ப்ராக்டிஸில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்களா, இங்கே நான் டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தேன். நான் சின்ன வயசுலேருந்து இப்போ 2010 வரைக்கும் டென்னிஸ் தான் ஆடிட்டு இருந்தேன். ஸோ இங்கேருந்து டென்னிஸ் பால் நல்லா ஆடுறதை பார்த்துட்டு அண்ணா ஜெயபிரகாஷ், அவர் கூட பிறந்தவர் அதெல்லாம் இல்லை, டென்னிஸ் பாலில் ஃப்ரெண்டு. அவர் மூலிமா சென்னையில் பிஎஸ்என்எல்னு ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணேன். ஸோ அது படிப்படியாக முன்னேறி அதில் நல்லா பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதில் 2014 2015 ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபி டெபு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வருஷம் பார்த்தீங்களா ரொம்ப அந்த வருஷம் பெங்கால் மேட்ச் டெபு பண்ணேன். ஸோ அந்த வருஷம் எனக்கு ரொம்ப சஸ்பெக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வருஷம் 2015 ஃபுல்லாக ஆடவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னன்னு தெரியல, லைஃபே முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான், லைஃப் கரியர் முடிஞ்சுது. ஏன்னா இது விட்டால் எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா ஸ்டடீஸ்லேயே அவனுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. எனக்கு எய்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் தான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருந்தேன். ஸோ அப்போ தான் அண்ணா ஜெயபிரகாஷ், அப்புறம் கோச்சஸ்ஸு, ஸோ இன்னும் டீம்மேட்ஸு எல்லோரும் பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உன்னால் முடியும், மறுபடியும் கம்பேக் ஆகலாம். ஏன்னா நிறைய பிளேயர் இன்டர்நேஷ்னல் பிளேயர் கூட சஸ்பெக்ட் ஆக்ஷன்லேருந்து மறுபடியும் கம்பேக் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஊக்குவிச்சாங்க. அந்த மாதிரி பார்த்திங்களா, ஒரு வருஷமாக டிஎன்சியில் சுனில் சுப்ரமணியம் சார் அவர் தான் ஒர்க் பண்ணார். ஏன்னா அங்கே அகாடமிலேருந்து தான் நான் அந்த கரெக்ஷன் கிளியர் பண்ணேன். ஸோ 2016 நான் கரெக்ஷன் கிளியர் பண்ணேன். அந்த வருஷம்தான் ஆகஸ்ட்டில் டிஎன்பிஎல்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் நடந்தது. அதுதான் என் வாழ்க்கைக்கு ரொம்ப மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது இந்த வருஷம். அதனால தான் நான் ரஞ்சி ட்ராஃபி ஆடினேன். ஃபுல் சீசன் ஆடிட்டேன். டிஎன்பிஎல் நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்காக டிஎன்சி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் டிஎன்பிஎல்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த பஞ்சாப் அணிகளுக்கு தேர்வு செய்வீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்களா, நான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க, ஏன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீ ஐபிஎல் ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த டீம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனி டீம் எதுனாலும் ஓகே அந்த மாதிரி கான்செப்டில் இருந்தேன். பட் எடுத்தால் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, அந்த பிக் பண்ணுறது நான் பார்த்தேன் லைவாக. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யாருமே பண்ணல. ஒரு மாதிரி பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பிக் பண்ண ஆரம்பித்தாங்க. போய்கிட்டே இருந்தது. எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்த்தோட அதிகமாக போயிடுச்சு. ஸோ ஒரு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்காக அந்த டீம் கிங்ஸ் 11 பஞ்சாப் ரொம்ப என்னை நம்பிக்கையாக எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். குறிப்பிட்ட டைம் இந்த ஷார்ட் பீரியடில் நிறையா ஒர்க் பண்ணணும். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கணும். அதெல்லாம் கற்றுக்கிட்டு இங்கே டிஎன்பிஎல் காட்டினதோட அதிகமாக அங்கே நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். குறிப்பாக உங்களுடைய குடும்ப நிலையை பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க? குறிப்பாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது? எப்படி ஐபிஎல் வரைக்கும் உங்களால் எப்படி போக முடியாது? குடும்பம் பார்த்தீங்களா, ரொம்ப பேக்ரவுண்ட்லாம் பெருசாக இல்லை. ஏன்னா ரொம்ப புவர் குடும்பம் தான். ஏன்னா அப்பா டெய்லியும் அந்த நெசவு தொழில்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறாரு. அம்மா ரோட்டு ஓரத்தில் சிக்கன் கடை வச்சுருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் 5 பேர், நான் தான் பெரியவன். எனக்கு கீழே 3 சிஸ்டர், ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ படிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா 2 பேரும் ரொம்ப வேலைக்கு போகிறாங்க. அப்படி இருந்தும் ஏன்னா 5 பேருங்கிறதுனால எல்லாத்தையும் படிக்க வைக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் சொல்லப்போனால் சாப்பாடு கூட ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப வறுமையில் இருந்தோம். பார்த்தீங்களா, என்னென்னா டிகிரி எல்லாமே 5 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. பட் ஆனால் ஃபீஸ் கட்ட முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில.
அப்புறம் ஜெயபிரகாஷ்னு ஒரு டென்னிஸ் பாலில் எனக்கு பழக்கம். ஸோ அவர் தான் வந்துட்டு நான் பொறுப்பு ஃபுல்லாக நான் பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வேறு காலேஜில் வந்து ஃப்ரீ சீட் வாங்கி கொடுத்து அங்கே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எல்லாம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பார்த்துக்கிறாரு, இன்னை வரைக்கும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ பேக்ரவுண்ட் பார்த்திங்களா பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ இங்கே கிடைக்கிற வசதி இங்கே கிடைக்கிற வாய்ப்பு என்னென்ன இருக்கோ அதை வச்சு நான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நிறைய பேர் இங்கே ஸ்கூல் கிரவுண்டு நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஸ்கூல் கிரவுண்டை. ஸோ அங்கே பெரிய வசதியெல்லாம் கிடையாது. பட் அங்கே ரன்னிங்கு ஃபிட்னஸ் அதெல்லாம் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குன்னு ரொம்ப பெருமைப்படுறேன். குறிப்பாக இப்போ பஞ்சாப் அணிக்கு தேர்வு செஞ்சுருக்கீங்க, தமிழக அணிக்கு தேர்வு செய்யணும்னு சொல்லி அந்த வருத்தம் ஏதாவது உங்களுக்குள்ளே இருந்ததுக்கா? இல்லை, அந்த மாதிரி அந்த தாட்டே எனக்கு வந்ததில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட் டைம் இது அப்ளை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் டைம் லீவ் அந்த டிவியில் காட்டுறாங்க, அந்த ஆக்ஷனில் இருக்குங்கிறப்ப நான் இதை பற்றி எதுவும் யோசிக்கல. ஏதோ ஒரு டீம் செலக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் நோக்கம் தான் இருந்தது. அனிதா, தற்போது தங்கராஜ் கூடிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதே போல் இவருடைய பெற்றோர்களும் நம்ம நினைச்சிருக்காங்க. அம்மா நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக உங்களுடைய பையன் எந்த அளவுக்கு வருவான்னு எதிர்பார்த்தீங்களா? எந்த மாதிரி எவ்வளோ சிரமங்களில் வந்திருக்காரு? இப்போ எவ்வளோ சிரமங்கள்லாம் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து நம்ம கஷ்டம்தான். 6வது படிக்கிறதுலேருந்து அப்போலேருந்தே பேட்டை எடுத்துக்கிட்டு கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருப்பான். அப்போ நாங்கள் வந்து தடுக்கிறதில்ல, அவன் சௌரியமாக விட்டுட்டோம். 12வது முடித்தான். அப்படி ரோக்கல்லாம் சின்ன இதெல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பான். 12வது முடிச்சுட்டு காலேஜ் போய் சேர போனான். காலேஜ் போய் சேர போனது ஜேபிங்கிற பையன்தான். நான் என்னோட பிறக்காத பையன்தான், ஆனால் வளர்த்தன மகன மாரி தான். அவன் தான் எல்லாமே பண்ணான். அவர் மேலே பண்ணக்கல இவனுக்கு எல்லாமே முத்திட்டாக்க அவர் தான். அவ்வளோ விளையாடி இவ்வளோ தூரக்கு வருவான். ஆனால் விளையாடி இவ்வளோ தூரம் வருவான்னு தெரியும். ஆனால் இந்த தொகைக்கு இவ்வளோ எடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எப்படியும் பையன் விளையாடி இந்த இதில் சேவிச்சு வருவான் அப்படின்னு போன வருஷமே நம்பிக்கை தான். ஆனால் இந்த வருஷத்துலேயும் ஆனால் நம்பிக்கை இறக்கலை. ஆனால் இருந்தோம். எதெல்லாம் எவ்வளோ இதில் இப்படி எடுப்பாங்கலாம் எங்களுக்கு தெரியாது. இதில் எடுப்பாங்க, இதில் செவிச்சு வருமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நம்ம கஷ்டமெல்லாம் அனுபவிச்சிட்டோம். அந்த கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு ஒரு பலன் கிடச்சிச்சு. எங்கள் பெற்றவருக்கும் நல்லா மகிழ்ச்சி வாங்கி கொடுத்துட்டோம். மகன் ஊருக்கும் எங்கள் அசனப்பட்டிக்கும் நல்லா மகிழ்ச்சி வாங்கி கொடுத்துட்டோம். ரொம்ப நன்றி. அனிதா, அதே போல் அவருடைய தந்தையை நம்ம நினைச்சிருக்காங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது? உங்களுடைய பையன் இப்போ ஐபிஎல்ல தேர்வு இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்போ வந்து சின்ன வயசில் அவன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு விளையாட போகும்போது ஒரு பந்துவை கூட வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை தான். ரொம்ப ஏழ்மையாக இருந்துச்சு. அப்படி இருந்துமே கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்து விளையாட போகிறதுக்கெல்லாம் நான் தடை பண்ண மாட்டோம். எங்கே போகிறதுனால அவங்க அம்மாட்ட சொல்கிறனாலே என்கிட்ட சொல்லுவான், அப்பா விளையாட போயிட்டு வரம்பாம்பான். சரி போயிட்டு வாப்பாம்மா. அப்புறம் இவர் இந்த லோக்கல் விளையாடுறதுக்கெல்லாம் ஜெயபிரகாஷ் தான் அவரை அழைச்சிக்கிட்டு போவாங்க. எங்கனால விளையாட கூட்டிகிட்டு போகிறது அவர் ஜெயபிரகாஷை என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிவிட்டார், பையனை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், பையனை நான் அவங்க பார்த்துக்குறோம், படிக்க வச்சிடறோம் அப்படின்னாங்க. அப்புறம் +2 முடித்தான். +2 முடித்த உடனே ஜெயபிரகாஷ் தான் அவரை சேலம் காலேஜில் சேர்த்து அவர் தான் இந்த அளவுக்கு ஜெயபிரகாஷுங்கிறவர் தான் இந்த அளவுக்கு கொண்டுகிட்டு போனார். ஃபஸ்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் தான் இருந்தோம். இப்போ ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்பயும் நாங்கள் பணத்துக்காக எதிர்பார்க்கல. ஐபிஎல்லில் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்துச்சு, வருவாங்கிற நம்பிக்கையே இருந்துச்சு. அதனால் ஐபிஎல்லில் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக கடினமான உழைப்பு, அதே போல் வந்து தொடர் முயற்சி காரணமாக தற்போது ஐபிஎல் தேர்வாக இருக்காங்க. இன்று காலை அவர் சேலத்துக்கு வந்திருந்த போது அதே போல் இங்கே இருக்கிற கிராம மக்களும் குறிப்பாக இங்கே பள்ளி மாணவர்களும் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பளிச்சாங்க. அதே போல் அவர் நண்பர்களும் நம்ம நினைச்சிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இவர் விளையாட்டில் எவ்வளோ ஆர்வமாக இருந்தார், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இங்கே விளையாடிட்டு இருப்பார், அதை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே நல்லா ஆர்வமாக விளையாண்டுட்டு தான் இருந்தார். கிரிக்கெட் ஆரம்ப காலத்தில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். நடுவில் கொஞ்சம் வந்து டென்னிஸ் பால் அந்த இதில் போயிட்டு இருந்தார். அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து இவரை வந்து டென்னிஸ் பாலில் ரொம்ப நல்லா விளையாடுறீங்க, நீங்கள் வந்து இதே மாதிரி லெதர் பால் மேட்ச் விளையாண்டிங்கன்னா நல்லா ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஃப்ரெண்ட்ஸோட வழிமுறையெல்லாம் கேட்டு இவர் முறையாக விளையாண்டு பயிற்சி எடுத்து இப்போ இந்த அளவுக்கு நல்லா டீமில் இடம் பிடிச்சிருக்காரு. இது சின்னப்பம்பட்டி மக்கள் பிறகு சேலம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதே போல் இவரை வந்து முன்னுதாரணமாக எடுத்து இது போல் நிறைய பேர் வரணும் அப்படின்னு நாங்களாம் எதிர்பார்க்குறோம். நீங்கள் சொல்லுங்கள், எதிர்பார்த்தீங்களா ஐபிஎல்லில் வீரராக தேர எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் இது எதிர்பார்த்தது தான். அவர் வந்து விடாமுயற்சி சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து டென்னிஸ் பாலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த கார்பால் லெதர் பால்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்தார். அப்புறம் டிஎன்பிஎல்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு வந்து டிஎன்பிஎல் தான் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணாலும் அதை வந்து கரெக்டாக நம்பி அதில் அவங்க எக்ஸ்ட்ரா உழைச்சாங்களா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். கண்டிப்பாக எதிர்பார்த்தது தான் அவர் ஒன்று.
அனிதா, குறிப்பாக இந்த கிராம மக்களும் குறிப்பாக ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க. தற்போது ஐபிஎல்ல இந்த தேர்வு வாய்ப்பு குறித்து இந்த சுற்றுப்புற கிராம மக்களும் தற்போது அவங்க வீட்டுக்கு வந்து தொடர்ந்து வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதே போல் சேலத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வீரர்கள், குறிப்பாக கிராமப்புற வீரர்கள் வந்து விளையாட்டில் சாதனை படைச்சு தொடர்ந்து வந்துட்டு. அதே போல் மாரியப்பனை தொடர்ந்து தற்போது தங்கராசும் தொடர்ந்து வந்து விளையாட்டில் பல்வேறு சாதனை படிப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அனிதா.